உங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? தமிழக அரசு சார்பில் இலவசமாக வீடு வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான தகுதிகள் என்ன, இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக 1,00,000 புதிய வீடுகள் இந்த நிதியாண்டுக்கு கட்டி கொடுக்க போகிறாங்க. மேலும் 1,00,000 புதிய வீடுகள். இந்த இலவச வீடு வழங்கும் திட்டத்துக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குடிசை வீட்டில் இருக்கீங்க, அல்லது தார்பாலின் ஷீட் போட்ட வீட்டில் இருக்கீங்க, அஸ்பெட்டோஸ் ஓடு போட்டப்பட்ட வீட்டில் இருக்கீங்க, உலோகத்தகடு அல்லது ஓட்டு வீட்டில் இருக்கீங்க, இந்த மாதிரி வீடுகள்லாம் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு இலவச வீடு வழங்கும் திட்டத்துக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, மொத்தமாக ஒரு வீட்டுக்கு 3,50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் இந்த வீடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். வீடு கட்டி ஸ்டார்ட் பண்ணி அடித்தளம் போட்டவுடனே 75,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு அனுப்பிடுவாங்க. லிண்டல் நிலையில் 60,000 ரூபாய் வங்கி கணக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீடு கூரை வேயப்பட்ட நிலையில் ஒரு 1,00,000 ரூபாய் போடுவாங்க. ஸோ வீடு கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் 75,000 ரூபாய், இந்த மாதிரி 3,10,000 ரூபாய் 4 தவணையாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்களே தாங்க வீடு கட்டிக்கணும். மீதி 40,000 ரூபாயில் பார்த்தா உங்களுக்கு சிமெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கம்பி ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஜல்லிலாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து பாத்ரூம் கட்டுவதற்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த துறை சார்பில் ஒரு 12,000 ரூபாய் உங்களுக்கு பாத்ரூம் கட்டுவதற்கு தூய்மை பாரத இயக்கம் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம் இருக்குது பாருங்கள், உங்களுடைய கிராம ஊராட்சி ஒன்றியத்தில் போயிட்டு அப்ளை பண்ணலாங்க. உங்கள் கிளர்க்கை விசிட் பண்ணி மனு கொடுக்க பாருங்கள். அல்லது பாருங்கள், கிராம சபை கூட்டம், ஒவ்வொரு கிராமத்துலையுமே கிராம சபை கூட்டம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க. அந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான மனுவை அளிக்கலாங்க. அல்லது பார்த்தீங்க அப்படின்னா பிடிஓ அலுவலகம் இருக்குது பாருங்கள், அங்கே போய்ட்டும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கான மனு கொடுக்கலாங்க. அல்லது சிஎம் செல் வெப்சைட் மூலமாகவும் கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வீட்டுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். வீடை பொறுத்த வரைக்கும் மினிமம் 360 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக இருக்கணுங்க, சமையல் அறையோடு சேர்த்து. இதுக்கேற்ற மாரி வீடை நீங்கள் கட்டிக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி தான் வீடு இருக்கணும். ஒரு சில மாற்றத்தை நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வருஷத்துக்கு மேலும் ஒரு 1,00,000 வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க. அதுக்கான பயனாளிகள் தேர்வு பார்த்தா இப்போதைக்கு பண்ண போகிறாங்க. அதனால் அப்ளை பண்ணுறவங்க இப்போயே போயிட்டு சீக்கிரமாக உங்கள் ஊராட்சி ஒன்றியத்தை அணுகி அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.